அதுக்கப்புறம் வண்டியில் அந்த கொடி மாட்டிருக்கிறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. நான் வந்து எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. எங்கள் மாமா இப்போ வந்து ஏடிஎம்கேல போஸ்டிங்கில் இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. சார் எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் தான் சார் போட சொன்னார். எதனால் போட சொன்னார்? நான் அந்த காரை வாங்கி என்ன 4 மாதம் ஆகுது சார். அனிஷன்றவர்கிட்டருந்து வாங்கினேன். வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் விற்று உங்களுக்கு நல்ல ரேட்டு விற்று தரேன். வண்டிக்கான வேலை போயிட்டுருக்கு. அந்த வண்டிக்கான வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னால் நம்ம வந்து கொடைக்கானல் போவோம். பிப்ரவரி மாதம் லவ்வர்ஸ் டே வருது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம். கொடைக்கானல் போகிறதுனால தான் சார் அந்த வண்டியில் வந்து கொடி போஸ்ட் போட்டோம். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை திமுக கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் சிலர் காரை வழிமறித்து பெண்களை மிரட்டியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக திமுக கொடியை கட்டிக்கொண்டு காரில் சுற்றிய இளைஞர் தான் அதிமுக பின்புலம் கொண்டவர் என கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாமா காலடி யாராவது what is happening? There are a lot of cars. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி நள்ளிரவில் சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் சிலர் வழிமறித்து மிரட்டுவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இளைஞர்கள் வந்த காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததால் அரசியல் வட்டாரத்திலும் இது பேசுபொருளானது. Go back. What is happening? There are a lot of cars. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. முதல் கட்டமாக இளைஞர்களின் காரை பெண்களின் கார் இடித்துவிட்டு நிறுத்தாமல் சென்றதால் அந்த இளைஞர்கள் அந்த பெண்களின் காரை துரத்தி சென்றதாக சொல்லப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணோ, நாங்கள் யாருடைய வாகனத்தையும் இடிக்கவில்லை, வேண்டுமென்றால் சிசிடிவியை சோதனை செய்து பாருங்கள் என்று கூறியிருந்தார். இந்த விவகாரத்தில் பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் சென்னை தேனாம்பேட்டையில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த சந்துருவை போலீசார் அதிரடியாக கைது செய்து ஈசிஆரில் உள்ள விடுதியில் வைத்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். கைதான சந்துரு சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் அவரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி சந்துரு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்டவர்களில் இப்போது சந்துரு பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் கொடைக்கானல் செல்வதற்காக டோல்கேட்டில் மாட்டாமல் இருக்க திமுக கொடியை பொருத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தோஷ் என்ற நபரின் அறிவுறுத்தலின் பேரில் பெண்களை துரத்தியதாக சந்துரு தெரிவித்துள்ளார். மேலும் எனக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சந்தோஷ் தான் பெண்கள் சென்ற காரை துரத்த சொன்னதாகவும், பின்னர் பெண்களின் காரை துரத்திய பிறகு தவறான காரை பின்தொடர்ந்து விட்டோமே என்று கூறி மன்னிப்பு கேட்டதாகவும் சந்துரு வாக்குமூலம் அளித்துள்ளார். ஓட்டிட்டு போயிருந்தது அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது வந்து சந்தோஷன்றவர் சொன்னார். தான் சொன்னேன் வண்டியில் இடிச்சிட்டாங்க. அந்த இடிச்சதை கூட நான் என் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார் அந்த நிமிஷம், இந்த மாதிரி வண்டியில் நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை புரிடா அப்படின்னு சொன்னார். சரி நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம். நாங்கள் சரி அவர் நான் மடக்கி அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடுன்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக அவர் சந்தோஷம்னு சொல்கிறவர் வந்துட்டார். அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேறு காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார் நான் எனக்கு எந்த பசங்களுமே குடிக்கல சார். எனக்கும் குடிக்கிற பழக்கம் கிடையாது. சந்தோஷம் அவருக்கு குடிக்கிற பழக்கம். யாருமே அன்றைக்கி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ணல. முக்கிய குற்றவாளி சந்துரு கைது குறித்து விளக்கம் அளித்த பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன்,
சந்துரு மீது ஏற்கனவே கடத்தல் மற்றும் பண மோசடி ஆகிய 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சந்துரு கன்னியாகுமரியை சேர்ந்த அனீஷ் என்பவருக்கு சொந்தமான காரை வாங்கி ஓட்டி வந்துள்ளார். சம்பவத்தன்று சந்துரு, கைது செய்யப்பட்ட சந்தோஷ் உள்ளிட்டோர் 2 கார்களில் ஈசிஆர் சாலையில் முட்டுக்காடு பகுதியை சுற்றி பார்க்க வந்துள்ளனர் என்றும் அவர்களிடம் வேறு எந்த நோக்கமும் இருந்ததாக தெரியவில்லை என்றும் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவரா அல்லது அதிமுகவை சேர்ந்தவரா என மிகப்பெரிய சர்ச்சை எழுந்த நிலையில் கைதான முக்கிய குற்றவாளியே தான் அதிமுக பின்புலம் கொண்டவர் என்பதை ஒப்புக்கொண்டதோடு டோல்கேட்டில் சிக்காமல் இருக்க திமுக கொடியை பயன்படுத்தியதாக சொன்னது அரசியல் வட்டாரத்தில் மேலும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது.